அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 26/2/2024 இன்று திங்கட்கிழமை. இன்று சுப முகூர்த்த நாள். சுப காரியங்கள் செய்வதற்கு அற்புதமான ஒரு நாள். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் ஸ்ரீ மகாலட்சுமி அம்பாளின் அருள் ஆசி கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விவரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள சோபகிருது வருஷம் மாசி மாதம் 14ஆம் நாள். இன்று இரவு 10:59 வரை துதியை திதி உள்ளது. அதன் பின்னர் திருதியை திதி உள்ளது. இன்று அதிகாலை 1:38 வரை பூர நட்சத்திரமும் அதன் பின்னர் உத்தர நட்சத்திரமும் உள்ளது. இன்று அதிகாலை 1:38 வரை சித்த யோகமும் காலை 6:28 வரை அமிர்த யோகமும் பின்பு சித்த யோகம் உள்ள நாள். இன்று அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 மணி வரையும், மாலை 4:30 முதல் 5:30 மணி வரையும் உள்ளது. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரையும், குளிகை மதியம் 1:30 முதல் 3 மணி வரையும், யமகண்டம் பகல் 10:30 முதல் 12 மணி வரையும் உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, செலவுகள் நிறைந்த நாள். திடீர் செலவுகள் வரும். செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும். விரயங்களை கட்டுப்படுத்த வேண்டும். தேவையில்லாத பொருட்களை வாங்கக்கூடாது. வெளியூர் வெளிநாட்டு பயணங்களின் பொழுது கவனமாக இருக்க வேண்டிய நாள். இன்று விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள் மற்றும் ஜவுளிக்கடை, டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் ஷாப் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. மாணவர்கள் கல்வியிலே கவனம் செலுத்த வேண்டும். தேவையில்லாத சிந்தனைகளை தவிர்க்க வேண்டும். இன்று பெரியவர்கள் முதியவர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும். மருத்துவ செலவுகள் எல்லாம் குறையும். வீட்டிலுள்ள பெண்கள், குடும்ப தலைவிகளுக்கு தாய்வழி உறவுகளால் நன்மைகள் கிடைக்கும் நாளாக உள்ளது. பிரிந்த தம்பதியினர் மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் இன்று சாதகமாக அமையும். இன்று மாலை நேரத்தின் பின்னர் பெரியவர்கள் முதியவர்களுக்கு ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் நீலம். அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 4. ரிஷபராசி அன்பர்களே, மறதியால் அவதிப்படும் நாள். சில பொருட்களை வைத்துவிட்டு தேடி அலைவீர்கள். வீட்டிலும் அதே நிலைமைதான், அலுவலகத்திலும் அதே நிலைமைதான். ஃபைல்ஸ், டாக்குமெண்ட் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். வங்கி, இன்சூரன்ஸ் துறை ஊழியர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் வரும். கவனமாக இருக்க வேண்டும். எஃப்எம்சிஜி ஹோல்சேல் வியாபாரம் செய்பவர்கள், ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் செய்பவர்கள், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக்ஸ் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று மீடியேட்டராக இருப்பவர்கள், புரோக்கராக இருப்பவர்களுக்கெல்லாம் பண வரவில் சில தடை தாமதங்கள் வந்து சேரும். கவனமாக இருக்க வேண்டும். பியூட்டிஷியனாக இருப்பவர்கள், ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்கள், இன்டீரியர் டெக்கரேட்டராக இருப்பவர்களுக்கெல்லாம் புது கிளைண்ட்ஸ் கிடைப்பார்கள். அற்புதமான ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் வரும். சமாளித்து விடுவீர்கள். இன்று நீங்கள் பிரச்சனைகளிலிருந்து விடுபட நல்ல பலன்கள் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ பிருதிங்கிரா தேவி வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் ஊதா. அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 3. மிதுன ராசி அன்பர்களே, கவனமாக இருக்க வேண்டிய நாள். வீட்டிலே சில குழப்பங்கள், பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. நண்பர்களால் நன்மைகள் கிடைக்கும். சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு அற்புதமான நாள். மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலமாக அமைகின்ற நாளாக இந்த நாள் உள்ளது. ஆன்லைன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். புது உத்வேகத்தில் பணிபுரிவீர்கள். இன்று கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அக்வாரியம் வைத்திருப்பவர்கள், ஃபர்னிச்சர் வியாபாரம் செய்பவர்கள், பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. புது வாகனங்கள் வாங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். வாகனத்தை மாற்ற நினைப்பவர்களும் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். இன்று மருத்துவர்கள், மருத்துவத்துறை பணியாளர்கள், செவிலியர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். உங்களுடைய ஆரோக்கியத்திலே நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடாக விநாயகர் வழிபாடும். உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறமாக ஊதா நிறமும், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்ணாக 3 உள்ளது. கடகராசி என்பர்களே, ஆரோக்கியம் மேம்படும் நாள். மருத்துவ செலவுகள் குறையும். ஹாஸ்பிட்டலில் இருப்பவர்கள் டிஸ்சார்ஜ் ஆவதற்கு வாய்ப்புள்ள நாள். இன்று வீட்டில் உள்ள பெரியவர்கள் முதியவர்களுடைய ஆரோக்கியம் மேம்படும். வெளியூர் வெளிநாட்டு தொடர்புகளால் நன்மைகள் கிடைக்கும். வெளிநாட்டில் சென்று வேலை வாய்க்க விரும்புபவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். புது தொழில் தொடங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். இன்று மளிகை கடை வைத்திருப்பவர்கள், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், சூப்பர் மார்க்கெட் வைத்திருப்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். அதேபோல் வீடியோகிராஃபராக இருப்பவர்கள், ஃபோட்டோகிராஃபராக இருப்பவர்கள், ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்கள், டெய்லரிங் செய்பவர்களுக்கெல்லாம்
அற்புதமான ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று வீடு, இடம், நிலம் வாங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். வாடகை வீட்டில் இருப்பவர்கள் வேறு வாடகை வீட்டுக்கு மாற நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். இன்று சொந்த பந்தங்களை மீண்டும் சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைக்கும். சுபகாரியங்களிலே பங்கு கொள்ளுகின்ற வாய்ப்பு கிடைக்கும். விரய செலவுகளும் காத்திருக்கின்றன. வாகனங்களில் செல்லும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். மிதமான வேகத்தில் செல்வது நல்லது. புது வாகனங்கள் வாங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலும் ஈடுபடலாம். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 2. சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசி அன்பர்களே, பொறுமையாக இருக்க வேண்டிய நாள், கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டிய நாள். விரய செலவுகள் காத்திருக்கின்றன. தாய்வழி உறவுகளுடன் சில மனஸ்தாபங்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அலுவலகத்தில் பணிபுரியும் சக ஊழியர்களுடன் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. கவனமாக இருக்க வேண்டும். வங்கி, இன்சூரன்ஸ் துறை ஊழியர்களுக்கு டிரான்ஸ்ஃபர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலம் இல்லாத வகையிலே நடக்கும். இன்று மருத்துவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். மெடிக்கல் ஸ்டோர்ஸ் வைத்திருப்பவர்கள், ஃபார்மசி நடத்துபவர்கள் மற்றும் கிளினிக் நடத்துபவர்கள், ஹாஸ்பிட்டல் நடத்துபவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று லாங்குவேஜ் ட்ரெயினராக இருப்பவர்கள், யோகா ஆசிரியர்களாக இருப்பவர்களுக்கு அற்புதமான நாள். இன்று புது வாய்ப்புகள் கிடைக்க, நல்ல பலன்கள் பெறுவதற்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 8. கன்னி ராசி அன்பர்களே, உயர்வான நாள், நல்ல செய்திகள் உண்டு. தம்பதிகளிடையே ஒற்றுமை ஏற்படும். பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். புது நண்பர்கள் கிடைப்பார்கள். வெளியூர் வெளிநாட்டு பயணங்களின் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். சில பொருட்கள் காணாமல் போவதற்கான வாய்ப்பு உண்டு. விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், விவசாயிகள் மற்றும் டயர் வியாபாரம் செய்பவர்கள், டைல்ஸ் சம்மந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள், மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் சேல் பண்ணுபவர்கள், ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். ஆடிட்டராக இருப்பவர்கள், அக்கௌண்டனாக இருப்பவர்கள், சார்ட்டர்ட் அக்கௌண்டனாக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். அனுகூலமான நாளாக உள்ளது. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்த மாணவர்கள், டிப்ளமா படித்த மாணவர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடாக ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடும். உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறமாக வெள்ளையும், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்ணாக 3 உள்ளது. துலா ராசி அன்பர்களே, பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். அலுவலகத்திலே சில தொல்லைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. உங்கள் சக ஊழியர்களே எதிரிகளாக மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு. கவனமாக இருக்க வேண்டும். வங்கி மற்றும் இன்சூரன்ஸ் துறை ஊழியர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். இன்று விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். ஐடி துறை சார்ந்த ஊழியர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு அற்புதமான நாள். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு திரும்புவோருக்கு நல்ல செய்திகள் உண்டு. டிராவல்ஸ் வைத்திருப்பவர்கள், டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துபவர்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு நாளாக, லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அக்வாரியம் வைத்திருப்பவர்கள் மற்றும் ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்கள், இன்டீரியர் டெக்கரேஷன் செய்பவர்கள், இன்டீரியர் டிசைனராக இருப்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 4. விருச்சிக ராசி அன்பர்களே, லாபகரமான நாள். குறிப்பாக வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு அற்புதமான நாள். தொழிலதிபர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். வெளியூர் வெளிமாநிலங்கள் வெளிநாடுகளிலே தொழில் செய்ய அல்லது தொழில் ஆரம்பிக்க விரும்புபவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்கள், டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துபவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். இன்று அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு விரய செலவுகள் காத்திருக்கின்றன. கவனமாக இருக்க வேண்டிய நாளாக உள்ளது. டைவர்ஸுக்கு அப்ளை செய்தவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த செய்தி வந்து சேரும். மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன்கள் அமையும். திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு தடைகள் அகலும், நல்ல செய்திகள் கிடைக்கின்ற நாளாக உள்ளது. வீட்டிலே வருகின்ற மாதங்களிலே சுபகாரியங்கள் நடைபெறுவதற்கான நல்ல சகுனங்கள் கிடைக்கின்ற நாளாக இந்த நாள் உள்ளது. பெரியவர்கள் முதியவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கௌரவம் கிடைக்கும். ஆரோக்கியம் மேம்படும். ஹார்ட் பேஷண்ட்டாக உள்ளவர்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடாக ஸ்ரீ சொர்ணாகாஷ்ண பைரவர் வழிபாடும். உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறமாக நீலமும், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்ணாக 2 உள்ளது.
தனுசு ராசி அன்பர்களே, சந்திராஷ்டமம் நீடிப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும், பொறுமையாக இருக்கணும். நண்பர்களால் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. பண விஷயத்தில் எச்சரிக்கை தேவை. வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு பிஸ்னஸ் பார்ட்னருடன் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு, பேசி தீர்த்து கொள்ளுங்கள். டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் ஷாப் வைத்திருப்பவர்கள், நகைக்கடை, அடகுக்கடை வைத்திருப்பவர்கள், ஃபர்னிச்சர் வியாபாரம் செய்பவர்கள், டைல் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று அரசு ஊழியர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு புது பொறுப்புகள் எல்லாம் வந்து சேர்கின்ற நாளாக உள்ளது. சட்டத்துறையில் இருப்பவர்கள், வக்கீல்களாக இருப்பவர்களுக்கு நல்ல மதிப்பும் மரியாதையும் கௌரவம் கிடைக்கக்கூடிய நாள். சமூக சேவையாளர்களுக்கு விருதுகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று பெண்கள் மற்றும் குடும்பத் தலைவிகளுக்கு புது பொறுப்புகள் வந்து சேரும். குழந்தைகளால் பெருமை அடையும் நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் ஊதா, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 3. மகர ராசி அன்பர்களே, சந்திராஷ்டமம் நீடிப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். சொந்த பந்தங்களுடன் மனஸ்தாபங்கள் வரும். நண்பர்களே எதிரிகளாக மாறக்கூடிய சூழ்நிலை உருவாகும். கலைஞர்களுக்கு சில வாய்ப்புகள் கை நழுவி போகும். மீடியாக்களில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக உள்ள நாள். ஐடி துறை சார்ந்த ஊழியர்களான கால் சென்டர், பிபிஓ, கேபிஓ மற்றும் டெலிகாம் செக்டரில் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் புது பொறுப்புகள் வந்து சேரும். விவசாயிகளுக்கு கடன் விஷயத்திலே கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். மளிகை வியாபாரம் செய்பவர்கள், பால், பூ, காய்கறி, பழம் வியாபாரம் செய்பவர்கள், சூப்பர் மார்க்கெட், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வைத்திருப்பவர்கள், ரைஸ் மில், ஆயில் மில் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடாக முருகப்பெருமான் வழிபாடும், அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறமாக மஞ்சளும், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண்ணாக எண் 9 உள்ளது. கும்பராசி என்பர்களை, பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். கோபத்தை தருகின்ற விஷயங்கள் நடக்கும். நண்பர்களுடன் சில பிரச்சனைகள் வரும். குடும்பத்திலே சில குழப்பங்கள் ஏற்படும். வீட்டில் இருப்பவர்களுடன் அமைதியாக செல்வது நல்லது. சகோதரர்களுடன் இருந்த பிரச்சனைகள் இன்று அதிகரிக்கும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்களின் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். வெளிநாட்டிலே வேலை தேடுவோருக்கு நல்ல செய்திகள் உண்டு. இன்று MBA படித்த மாணவர்கள், MCA படித்த மாணவர்கள், இன்ஜினியரிங், பிடெக், எம்டெக் படித்த மாணவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு அற்புதமான நாள். ஜிம் வைத்திருப்பவர்கள், பியூட்டி பார்லர் வைத்திருப்பவர்கள், சலூன் வைத்திருப்பவர்கள், ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று மாணவர்கள் கல்வியிலே கவனம் செலுத்த வேண்டும். தேவையற்ற சிந்தனைகளை தவிர்க்க வேண்டும். உங்களுடைய பழைய நண்பர்களை மீண்டும் சந்திக்கின்ற வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடாக சிவபெருமான் வழிபாடும், உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறமாக நீலமும், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்ணாக 7 உள்ளது. மீனராசி அன்பர்களே, உழைப்பால் உயரும் நாள். நல்ல செய்திகள் உண்டு. அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலமாக அமையும். தம்பதிகளிடையே ஒற்றுமை ஏற்படும், அந்யோன்யம் ஏற்படும். குழந்தை செல்வங்களுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. வெளிநாட்டில் வேலை செய்பவருக்கு அற்புதமான ஒரு நாள். நல்ல தகவல்கள் வந்து சேரும். இன்று இன்ஜினியரிங் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. IAS, IPS படிக்கும் மாணவர்கள், CA, ICWS, CFA படிக்கும் மாணவர்களுக்கும் நல்ல தகவல்கள் வந்து சேர்கின்ற நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று டிரைவராக இருப்பவர்கள், எலக்ட்ரீஷியனாக இருப்பவர்கள், பிளம்பராக இருப்பவர்கள், கார்பெண்டராக இருப்பவர்கள், செக்யூரிட்டியாக வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான நாள். புது வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்று மதிய நேரத்தின் பின்னர் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களிலே ஈடுபடுபவர்களுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேர்கின்ற நாளாக இந்த நாள் உள்ளது. வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். இன்று நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடாக ஸ்ரீ சர்வேஸ்வரர் வழிபாடும், உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறமாக நீலமும், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்ணாக 5 உள்ளது. இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் அற்புதமான நாளாகவும், எடுக்கின்ற காரியங்களிலே வெற்றிகளை தருகின்ற நாளாகவும் இருக்க எல்லாம் வல்ல ஸ்ரீ வாராகி அம்பாளின் அனுகிரகம் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.